ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் என்ன பண்ணியிருக்கேன் எப்படி பண்ணியிருக்கேன்றதை பார்த்துடலாமா? இன்றைக்கி காலையில் கிச்சனுக்கு ஒரு 1/2 அன் ஹவருக்கு முன்னாடி உள்ளே வந்தாச்சு. எப்போவுமே 5:00 தான் உள்ளே வருவேன். ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு 4:30 போலவே உள்ளே வந்துட்டேன். இன்றைக்கி பாப்பாவுக்கு மிட் டெர்ம் டெஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகிறதுனால சரி அவளுக்கும் கூட உட்காந்து கொஞ்ச நேரம் சொல்லிக் கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ தான் அவனும் டெஸ்ட்டில் கொஞ்சம் நேற்று படித்ததெல்லாம் மறக்காமல் எழுதுவா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தான் பிளான் பண்ணியிருந்தேன். இன்றைக்கி காலையிலே பார்த்திங்கன்னா கிச்சனுக்குள்ளே வந்து ஃபஸ்ட்டு வந்துட்டு சமையலுக்கு தேவையான எல்லா சின்ன சின்ன வேலைகள்லாம் பார்த்து வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு 5:30 6:00 கிட்ட தான் பாப்பாவை எழுப்புனேன். சரி எழுப்பி அவளுக்கும் ஒரு 1/2 அன் ஹவர் கிட்ட அவ கூட ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் கிச்சனுக்கே வந்தேன். இன்றைக்கி ரொம்ப ஹெல்த்தியான லஞ்ச் மெனு தான். இன்றைக்கி சூப்பரான தேங்காய் பால் சாதமும் அதுக்கு தொட்டுக்க வந்துட்டு முட்டை கிரேவியும் தான் பண்ணியிருந்தேன். அந்த கிரேவி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு கொஞ்சமாக சோம்பு போட்டு பொரிய வச்சுக்கலாம். இப்போ ஒரு அரைப்பு ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு 2 பெரிய வெங்காயமும் கொஞ்சம் இஞ்சி பூண்டு புதினா போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க ஜாரில் போட்டு. இப்போ அதை எடுத்து போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு 2 பழுத்த தக்காளியும் போட்டு அதையும் அரைச்சி அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் போல் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் போல் காஷ்மீர் மிளகாய்த்தூள், கொஞ்சமாக சீரகம் போட்டு அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கொதிச்சதுமே எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுமே வேக வச்சு உரிச்சு வச்சுருக்க முட்டையை வந்துட்டு நல்லா 4, 5 கீரல் போட்டுக்கலாம். அப்போ தான் வந்துட்டு முட்டைக்குள்ளே அந்த கிரேவிலாம் இறங்கி நல்லா கொஞ்சம் காரசாரமாக இருக்கும். இன்றைக்கி இப்போ சைட் பை சைடே பார்த்தீங்கன்னா நான் தேங்காய் பால் சாதமும் ரெடி பண்ணிட்டேன். கூடவே பார்த்தீங்கன்னா பசங்க படிச்சுட்டு இருக்காங்க. சரி பாலாத்தி கொடுத்துட்டேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஸ்நாக்ஸ்க்கு ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் தான். இன்றைக்கி வந்துட்டு எள்ளு உருண்டை தான் பண்ணியிருந்தேன். இது குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. அதுவும் பெண் குழந்தைங்களுக்கு ரொம்பவே நல்லது. இது ரொம்ப ஈஸியான சிம்பிளான மெத்தட் தான். ஃபஸ்ட்டு ஒரு 1/4 கப்பு போல் வேர்க்கடலையும் 1/4 கப்பு போல் எள்ளையும் எடுத்து லைட்டாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஜாருக்கு மாற்றிக்கலாம். இப்போ இனிப்புக்காக பார்த்தீங்கன்னா பனவெல்லம் இருந்துச்சு. அதையும் வந்துட்டு பொடிச்சு எடுத்து அதையும் சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். அரைக்கும் போதே பார்த்தீங்கன்னா நல்ல எண்ணெய் விட்டு வரும். உருண்டை பிடிக்க நல்லாவே வரும். நான் கொஞ்சமாக நெய் சேர்த்து உருண்டை பிடிச்சி எடுத்துக்கிட்டேன். ஒரு 6 உருண்டை போல் வந்துச்சு. பையனுக்கு 3 பொண்ணுக்கு 3 கொடுத்து விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்தோடனே ஃபஸ்ட்டு உளுந்து தான் ஊற வச்சுருந்தேன். ஏன்னா வடை பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உளுந்த வடைனா என் பொண்ணுக்கு ரொம்ப பிடிக்கும். சரி அவளுக்கு பிடிச்ச மாதிரியே இருக்கட்டும்னு சொல்லிட்டு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வெங்காயம் எதுவுமே போடாமல் போண்டா மாதிரி தான் செஞ்சுருந்தேன். உளுந்த வடைக்கு ஒரே ஒரு சின்ன டிப்பு பார்த்தீங்கன்னா உளுந்த ஊற வச்சுட்டு கடைசியில் அரைக்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் முன்னாடி ஃப்ரீசரில் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா அரைச்சிங்கன்னா பார்த்தீங்கன்னா மாவு வந்துட்டு நல்லா புசு புசுன்னு வரும். வடையும் பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். இன்னைக்கான பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு என்னன்னு சொல்லி நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.